இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று லூக்கா 22 44 பார்க்கின்றோம். இந்த வீடியோவில் இயேசு கிறிஸ்து எதற்காக கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார் என்பதை பற்றியும், இயேசுவின் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழ காரணம் என்ன என்பதை பற்றியும் நாம் பார்க்க போகின்றோம். வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போகலாம். கெத்செமனே தோட்டம் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சென்று ஜெபம் செய்யும் இடமாக இருக்கிறது. இந்த கெத்செமனே என்ற வார்த்தைக்கு ஒலிவ செக்கு அல்லது ஒலிவ எண்ணெய் தொட்டி என்று அர்த்தம். இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒலிவ மரங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்த ஒலிவ மரங்களில் இருந்து ஒலிவ எண்ணெயை பிரித்தெடுப்பதற்கான செக்கு போன்ற அமைப்பு இந்த இடத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஒலிவ மரங்களின் சதை பகுதியை ஒன்று சேர்த்து பின்னர் அதை கனமான பாறையில் அழுத்தி பிழியும் போது அதிலிருந்து ஒலிவ எண்ணெய் புறப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவும் ஒலிவ மரத்தை போலவே உணர்வு பூர்வமாகவும் உளவியல் ரீதியாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தன்னையே பிழியப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் திகிலும் வியாகுலமும் அடைந்தார் என்று மார்க்கு 14 33 மற்றும் 34 வசனங்களில் பார்க்க முடிகிறது. ஏசாயா 53 சொல்லப்பட்டுள்ள பாடுபடுகின்ற மேசியாவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்று ஏசாயா 53 சொல்கிறது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று ஏசாயா 53 சொல்கிறது. இப்படி தன்னையே பிழிவதற்காக ஒப்புக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவில் இருந்து கிருபை, இரக்கம், அன்பு ஆகியவை வழிந்தோடி இரட்சிப்பு வெளிப்படுகின்றது. இயேசு வியாகுலத்தோடு ஊக்கமாய் ஜெபித்த போது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று மருத்துவராகிய லூக்கா தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த இரத்தத்தின் பெருந்துளிகளை பற்றி வேத வல்லுநர்கள் இடையே இரண்டு முக்கியமான கருத்துக்கள் காணப்படுகிறது. ஒன்று, இயேசு உண்மையாகவே இரத்த வேர்வை சிந்தினார் என்று கூறுகிறது. மற்றொன்று, அது இரத்தம் அல்ல, அது வெறும் பெரிய வியர்வை துளிகள் என்று கூறுகிறது. இந்த இரண்டு கருத்துக்களுமே நடைமுறையில் சாத்தியமானவைகளாக காணப்படுகிறது. ஒருவேளை சிந்தப்பட்டது அவருடைய வியர்வையாகவே இருந்திருந்தாலும் கூட அதுவும் கூட இயேசுவின் பிளாஸ்மாவில் இருந்துதான் வந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் முன்னர் பார்த்தபடி வியர்வையில் இரத்தம் வெளியேறும் நிகழ்வை மருத்துவ ரீதியாக ஹெமட்டோஹைட்ரோசிஸ் என்று சொல்கிறார்கள். நம்முடைய உடலில் வியர்வை சுரப்பிகள் இருக்கிறது. இந்த வியர்வை சுரப்பிகளை சுற்றி வலை போன்ற அமைப்பில் பல இரத்த நாளங்கள் காணப்படுகிறது. இந்த இரத்த நாளங்கள் மன அழுத்தம் மற்றும் சோர்வின் காரணமாக சுருங்கி பின்னர் வெடிக்கிறது. இப்படி வெடிக்கும் போது அதிலிருந்து இரத்தம் வெளியேறி அது வியர்வையில் கலந்து இரத்த வியர்வையாக வெளிப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து அகில உலக மக்களின் பாவங்களுக்கான பாடுகளை ஏற்றுக்கொண்டவராக இரத்தத்தின் பெருந்துளிகளை தரையிலே சிந்துகிறார். ஆமீன். லேவியராகமம் 16 சொல்லப்பட்டுள்ள பாவ பரிகார நாளை இஸ்ரவேல் ஜனங்கள் வருடத்திற்கு ஒரு முறை ஆசரிப்பார்கள். இந்த பாவ பரிகார நாளின் போது பிரதான ஆசாரியன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஆட்டுக்கடா ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்த வேண்டும். இப்படி தன்னுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி தன்னை சுத்திகரித்ததற்கு பின்பாக இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர் பலி செலுத்த வேண்டும். தனக்கான பாவ நிவாரண பலியாக பலியிட்ட காளையின் இரத்தத்தை கிருபாசனத்தின் மேல் தெளிக்க வேண்டும். தேவகுமாரனாகிய இயேசு நமக்கான பிரதான ஆசாரியர் என்று எபிரேயர் 4 சொல்கிறது. லேவியராகமம் 16 நாம் பார்ப்பது போல பிரதான ஆசாரியன் மற்றவர்களின் பாவங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்வதற்கு முன்பாக தன்னையே ஆயத்தப்படுத்த வேண்டும். இதே போல இயேசு கிறிஸ்து பாவத்தை சிலுவையில் சுமந்து பாவ நிவிர்த்தி செய்வதற்கு முன்பாக தன்னையே கெத்செமனே தோட்டத்தில் ஆயத்தப்படுத்துகிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் பாவ நிவிர்த்தி செய்யும் பிரதான ஆசாரியனுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. அதை போலவே கெத்செமனே தோட்டத்தில் இயேசு சீஷர்களை விட்டு கல்லெறியும் தூரத்திற்கு சென்று தனியாகவே மன்றாடி ஜெபிக்கிறார். இந்த பாவ நிவிர்த்தி நாளை தவிர மற்ற நேரங்களில் பிரதான ஆசாரியன் அணியும் வஸ்திரங்கள் மகிமையும் அலங்காரமும் உடையதாக இருக்கும். உதாரணத்திற்கு மார்பதக்கம், ஏபோத், அங்கி, விசித்திரமான உள்ளாடை போன்றவை இருக்கும். ஆனால் பாவ நிவிர்த்தி நாளின் போது பிரதான ஆசாரியன் தாழ்மையை வெளிப்படுத்தும் வண்ணமாக
எளிய உடைகளையே அணிந்திருப்பார். பரிசுத்தமான சணல் நூல் சட்டை, அறையில் சணல் நூல் ஜல்லடம், சணல் நூல் இடைக்கச்சை மற்றும் சணல் நூல் பாகை போன்றவையே பாவ நிவிர்த்தி நாளன்று அவருடைய ஆடைகளாய் இருக்கும். இயேசு கிறிஸ்துவும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று பிலிப்பியர் 2 அதிகாரம் 7 சொல்கிறது. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் முகம் குப்புற விழுந்து தன்னையே தாழ்மைப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை பிதாவிற்கு முன்பாக அர்ப்பணிக்கிறார். பரலோக மேன்மையை துறந்து இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக வந்து நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் ஆசரிப்பு கூடாரத்தில் இளம் வயதுள்ள காளை பிரதான ஆசாரியனின் பாவங்களுக்காக பலியிடப்படுகின்றது. அதே போலவே கெத்செமனே தோட்டத்தில் இளம் வயதுள்ள, அதாவது 33 வயது நிரம்பிய இயேசுவின் வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக சிந்துகின்றது. ஆசரிப்பு கூடாரத்தில் மிருகங்களின் இரத்தம் சிந்தப்படுகிறது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவின் வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுகிறது. பாவ நிவிர்த்தி நாளுக்காக பிரதான ஆசாரியன் ஆயத்தமாவது போலவே சிலுவை பாடுகளை சுமப்பதற்காக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே தன்னையே ஆயத்தமாக்குகிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். ஆமேன். ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் தேவன் ஏதேன் தோட்டத்தை அமைத்து அதில் முதல் மனிதனாகிய ஆதாமை வைக்கிறார். அந்த ஆதாம் சோதனையை சந்தித்த போது தவறு செய்கிறான். கெத்செமனே தோட்டத்தில் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே சோதனைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். முதல் கட்டமாக தன்னுடைய வியர்வையின் மூலம் இரத்தத்தை தரையிலே சிந்துகிறார். முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த மனிதர்களுக்கு அடையாளமாக இருக்கிறான். கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களின் பிரதிநிதியாக சிலுவையிலே மறிக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பம் இருப்பது போலவே கெத்செமனே தோட்டத்தில் இருளின் நேரம் காணப்படுகிறது. இந்த இருள் என்பது பிசாசு அல்லது தீமையின் ஆதிக்கமாக அறியப்படுகிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் செய்த தவறின் காரணமாக சாபம் ஏற்பட்டது. இந்த சாபத்தின் விளைவாக பூமியில் முள் முளைக்க தொடங்கியது. இப்படி சபிக்கப்பட்ட பூமிக்கு மீண்டும் உயிர் தருவதற்காக இயேசுவின் வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுகிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று லேவியராகமம் 17 அதிகாரம் 11 சொல்வது குறிப்பிடத்தக்கது. இப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை இந்த உலகத்திற்கு மீண்டும் கொடுக்கிறார். ஆதாம் அனுதினமும் உணவு சாப்பிடுவதற்கு வியர்வை சிந்தி உழைக்க வேண்டும். அதே நேரத்தில் இயேசு வியர்வை சிந்தின ஜீவ அப்பமாக இருக்கிறார். ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனிதனை தண்டித்தார். அதே நேரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் மனிதகுமாரன் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார். மேலும் ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக மரணம் ஏற்பட்டது. உயிர்த்தெழுதலின் மூலம் வெற்றி அடைவதற்கான பாதையாக கெத்செமனே தோட்ட நிகழ்வு அமைகிறது. ஏதேன் தோட்டத்தில் உள்ள நிலத்தில் முள் முளைக்கிறது. அதே போல கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து சாபமான முள்மூடியை ஏற்றுக்கொள்வதற்கு தன்னையே அர்ப்பணம் செய்கிறார். ஏதேன் தோட்டத்தில் தேவனிடத்திலிருந்து மனிதர்களுக்கு பிரிவினை ஏற்பட்டது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் சிலுவையின் பாடுகளுக்கு தன்னை ஒப்புவித்ததின் மூலமாக தேவனிடத்தில் ஒப்புரவாகுதலை நாம் பெற்றிருக்கின்றோம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் கீழ்ப்படியாமையினால் விழுந்தார். அதே நேரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கீழ்ப்படிதலின் மூலமாக வெற்றியை அமைத்தார். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று ரோமர் 5 அதிகாரம் 19 பார்க்கின்றோம். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று இயேசு ஜெபம் செய்வதாக மத்தேயு 26 அதிகாரம் 39 பார்க்கின்றோம். இந்த இடத்தில் சொல்லப்பட்டுள்ள பாத்திரம் என்றால் என்ன, எதற்காக பாத்திரம் என்று சொல்லப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். சங்கீதம் 75 அதிகாரம் 8 கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் என்று பார்க்கின்றோம். ஏசாயா 51 அதிகாரம் 17 கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரம் என்று வாசிக்கின்றோம். எரேமியா 25 அதிகாரம் 16 உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரம் என்று பார்க்கின்றோம். ஆபகூக் 2 அதிகாரம் 16 லட்சையின் பாத்திரம் என்று வாசிக்கின்றோம்.
இந்த பாத்திரம் என்பது தேவனுடைய கோபாக்கினையின் தண்டனை என்பது குறிப்பிடத்தக்கது. பாத்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுடையது. அதில் ஒரு திடமான பொருளோ அல்லது தண்ணீரையோ ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே நிரப்ப முடியும். மனிதர்களின் பாவத்திற்கு ஏற்ற தண்டனை கோபாக்கினையாக இந்த பாத்திரத்தில் ஊற்றப்படுகிறது. கூடுதலாகவும் அல்ல, குறைவாகவும் அல்ல. பாவத்திற்கு ஏற்ற தேவ தண்டனை ஈடு செய்யப்படுகிறது. இந்த கோபாக்கினையின் பாத்திரத்தை தான் இயேசு கிறிஸ்து சுவைப்பதற்கு தன்னை விட்டு கொடுக்கிறார். எடுத்துக்காட்டாக 2026ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகை சுமார் 8.3 பில்லியன் அளவாக இருக்கிறது. இதுவரை இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்களின் எண்ணிக்கை சுமார் 110 பில்லியன் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அதாவது சுமார் 11,000 கோடி ஜனங்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த 110 பில்லியன் மக்களின் பாவங்களும் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. அந்த பாரத்தை அவர் சுமப்பதின் காரணமாக அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுகிறது. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று பார்க்கின்றோம். இந்த நித்திய மீட்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்களா? பெற்றுக்கொள்ளாவிட்டால் இயேசுவிடம் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இந்த நித்திய மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட நித்திய மீட்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கற்றுக்கொண்ட காரியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் திருச்சபைக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.